ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிய அற்புதங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 2000 நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். 24 ஆண்டுகள் மிகவும் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஆமேன் ஆமேன். சபையை ஆரம்பித்து இத்தனை வருஷங்களாய் கர்த்தர் எங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இங்கே தேடி வருகிற யாவருக்கும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறார். உன்னதத்தில் இருக்கிற அந்த அருணோதயம், தோன்றின அருணோதயம் எங்களை 2000வது ஆண்டிலே சந்தித்தது. அன்பானவர்களே, உண்மையிலேயே அந்த காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் நினைக்கும் போது எங்களுடைய கண்களிலே கண்ணீர் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த 2000வது ஆண்டில் எங்களுக்கு மேரேஜ் ஆனது 1989. 11 வருஷம் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் திடீரென ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு 2 தம்பிங்க. பெரிய தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, சின்ன தம்பிக்கு திருமணம் ஆகலை. 2-3 இடத்துல நாங்கள் பெண் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து தடையாயிரும். அதனால் நான் என்னோட பெரிய தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் வாப்பா எங்கேயாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஏதாவது இதுக்கு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறாரு, அங்கே போகலாம் வா, திருவொற்றியூரில் கார்கில் நகரில் இருக்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான். சரி, நானும் என்னோட அம்மா என்னுடைய தம்பி இங்கே வந்திருக்கிறான், அவனும் கிளம்பி அங்கே போனோம். நான் போனது ஒரு நோக்கத்துக்காக தான் போனேன். ஆனால் அந்த இடத்துல அந்த கோயிலில் கும்பிடுகிற காரியம் மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துகிற பேய் ஓட்டுற காரியங்களும் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. நான் சொன்னேன் அம்மா கிட்ட, இதே நம்ம ஒன்று நினச்சி வந்தோம், ஆனால் இங்கே வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன், சரி பரவாயில்ல, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து டோக்கன் சிஸ்டம், ஒருத்தராக வந்து அவருக்கு அந்த சாமியாருக்கு முன்பதாக உட்கார்ந்தால் அவர் என்ன பண்ணுவார், கண்ணை பார்க்க சொல்லுவார். சில நிமிஷங்கள் பார்த்ததுமே கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருந்து பேய் வந்து ஆட ஆரம்பிச்சிரும், கத்த ஆரம்பிச்சிரும், பேச ஆரம்பிச்சிரும். இதை நான் பார்த்ததுமே சரி என்னம்மா இங்கே நடக்குது, சரி நம்மளுடைய வேலையை நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிது. நான் அம்மா கிட்ட சொன்னேன், என்னம்மா நல்லா தானே சாப்பிட்டு வந்தோம், ஏன் இங்கே வந்தால் மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் அந்த பூசாரி எலும்பி வந்து என்னுடைய முடியை பிடிச்சி ஆட்டி அவருக்கு முன்பதாக கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டார், நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி, நீ எவ்வளோ நாளாக இந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு 6 மாதமாக நான் இந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்க, சில நேரம் எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது, சுய நினைவே இருக்காது. ஆனால் சில நேரம் நினைவு இருக்கும், ஆனால் என்னை மீறி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது நல்லா தெரியும், ஏதோ பேசுகிறேன்னு தெரியும், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையில் அங்கே அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த போது அவர் என்ன சொன்னார், இந்த பொண்ணை விட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொன்னார். நான் போகமாட்டேன், நான் வந்ததே இந்த பொண்ணுக்காக தான் வந்திருக்கிறேன், போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கவும் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு ஒரு கத்தை ஊதுவத்தி எடுத்து, ஒரு பேக்கெட் நிறைய இருந்த ஊதுவத்தி எடுத்து கை காலெல்லாம் கொளுத்துனாங்க நெருப்புனால. எனக்கு தாங்கவே முடியல. நமக்கா இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறோம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாம் கூட வந்திருக்கிறோம். ஏன்னா நான் அந்த திருவொற்றியூர் பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இங்கே தான் 89வது வருஷத்தில் நான் திருமணமாகி வந்திருக்கிறேன். ஸோ தெரிஞ்ச நபர்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை எவ்வளவோ நான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாமல் போயிட்டுது. பின்பதாக அவர் சொன்னார், அம்மா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, இதுக்கு வந்து தாயத்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, 500 ரூபாய் செலவாகும், சரி அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னது. அவங்க ஒரு தாயத்தை கட்டி எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் ஓரிரண்டு நாட்களில் மறுபடியும் இதே இடத்துல, இதே வீடு தான் அப்போல இருந்தேன், இந்த இடத்துல மறுபடியும் கத்தி பேசி நீ யார் என்னன்னு சொன்னால் ஒரு பேர் சொல்லிச்சு, சசி நான் வந்திருக்கிறது அப்படின்னுச்சு. என்னடா இது லதான்னு சொன்னால் இப்போ வந்து சசி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் என்னோட பேர் வந்து லதா, ஹேமலதா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் சரி வா அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரெயின் பிடிச்சி தான் அங்கே போனோம். அங்கே கிட்ட போகும்போதே என்னை அறியாமல் ஒரு ஷிவரிங் எனக்கு வந்துடும், ஒரு மயக்கம் வரா மாதிரி வந்துடும். போயிட்டு உள்ளே கூட போக மாட்டேன், அப்படியே அந்த மண் தரையிலேயே அப்படி விழுந்துருவேன். சில நேரம் எனக்கு கவனம் வரும், என்ன நம்ம எங்கே இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்து மண் தரையில் படுத்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்முடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே
இதிலிருந்து நம்ம மீண்டு வரவே முடியாதா? நான் எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த நிலைமையில வந்து விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி நான் அழுவேன். கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஆனால் என்னால் எந்திரிக்க முடியாது. மறுபடியும் இங்கே என்னவோ பண்ண போகிறாங்க நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறது, ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது கொண்டு போகிறத ஒரு நிலைமையை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் மறுபடியும் அவர் உட்கார சொல்லி விசாரித்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டது, இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. மறுபடியும் எங்களை கூப்பிட்டு சொன்னார், எப்பா நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் ஒரு நாள் அப்படின்னு சொன்னார். சரிங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் அன்னதானம் பண்ணுறேன். அதே போல் இன்னொரு நாள் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணோம். மறுபடியும் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. அந்த நேரம் தான் வந்துட்டு 2000 நவம்பரில் தீபாவளி அப்போ நாங்கள் பலகாரம் செஞ்சு எங்களோட ஆர்சி ஃப்ரெண்ட் எடிசன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அந்த பலகாரம் கொண்டு போவோம். அவங்க எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா கேக் எல்லாம் செய்து கொடுப்பாங்க. இப்படி 7 வருஷமாக அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி தீபாவளி வந்துருச்சு, நோன்பு வருது, அதில் வந்து நாங்கள் செய்கிற அந்த அதிரசம்லாம் நல்லா வந்துருச்சு, பாகுலாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு அடையாளம், அந்த வருஷத்தில் வந்து ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அதெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாவே வந்துச்சு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லி அந்த பலகாரம்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ராகி அந்த ஹாலில் அந்த சோஃபாவில் உட்கார்ந்தது தான் மறுபடியும் எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. நான் நினச்சேன், நல்லா ஆயிடுச்சே, நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டோமே, நல்லா தானே வந்தது எல்லாமே, இது ஏதோ வீக்னஸ் போல இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏங்க எனக்கு மயக்கமாக வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது, எம்மா பாபி கொஞ்சம் அக்காவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுமா. அந்த தண்ணியை வாங்கி குடிக்கும் போதே அந்த டம்ளரை தூக்கி விசிறி அடித்து மறுபடியும் அண்ணா நகரில் பிஎன்டி கோட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது நடக்குது. ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதும் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை. ஒரு 2 மாதமாகவே இது ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் சொல்லவே இல்லை சரியாயிடும்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குறாங்க, லதாக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க எல்லாம் வரிசையாக உட்காந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அது சொல்லிச்சு, இல்லைன்னா இந்த பொண்ணு கூடவே நான் கடைசி வரைக்கும் இருந்துடுறேன், யாரையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்குள்ளேயே இந்த சத்தம் எனக்கே கேட்குது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதோட இன்னைக்கு நைட்டோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பையன் 7வது படிக்கிறான், பொண்ணு 3.5 வயசுங்க. அப்போ முடிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி இருந்தபோது அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த எடிசன் தான் வந்து கேட்குறான், அண்ணா நான் எது சொன்னாலும் நீ கேட்பியா அப்படின்னு கேட்டான். எப்பா என் ஒய்ஃப் நல்லா ஆகணும்னா நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பான்னு சொன்னேன். உனக்கு மதம் முக்கியமா உன்னுடைய மனைவி முக்கியமா அப்படின்னு கேட்டாப்புல. இப்போ எனக்கு என் மனைவி தான்ப்பா முக்கியம், அவன் நல்லானா போதும்ப்பா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சரி எங்களுடைய ஃபாதரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போன ஒரு 5 நிமிடத்துலேயே அவர் வந்தார். வந்து என்னை பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாரு, இது எங்களால் முடியாது, இதுக்கு வந்து வரம் வேணும், இது பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, எங்களால் இதை துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. நடுவில் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இவங்களுடைய வழியில் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும் போல இருக்குன்னு நினைக்கும் போது இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் சுத்தமாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், நீ வா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தே சபைக்கு போகிற அம்மா, அதனால் வந்து அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய பெரியப்பா பையனுடைய வீடு அங்கே டெனண்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் இறங்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் வரவே மாட்டேன்னு சொல்லி கத்தல, எப்படி தான் இவளை கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அவனுடைய தங்கச்சி ஒருத்தி வந்துட்டு அந்த ட்ராக்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா நம்ம வெளியில், அதில் ஒரு ஷீட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுத்தான். என் கையில் கொடுத்ததுமே கத்த ஆரம்பிச்சிட்டேன், இதை என் கையில் வைக்காதீங்க எனக்கு எரியுதுன்னு சொன்னதும் இவர் என்னுடைய கணவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, ஓ இந்த பேப்பருக்கு வந்து இது பயப்படுது, அதில் என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இந்த பேப்பரை கையில் வச்சா பயப்படுது, அப்போ இதை வச்சே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுக்கவே இல்லை இதை எடுத்துருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும், லதாவை பேச விடு அப்படின்னு சொன்னதும் அது ஆஃப் ஆன பிற்பாடு என்னுடைய குரல், என்னங்க நடக்குது, எங்கே போகிறோம் அப்படின்னா, நீ வா நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் அன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம். போகும்போது அந்த அம்மாவனுடைய வீட்டுக்குள்ளே போகவே முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஜென்ஸ் என்னை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி உள்ளே கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. அந்த அம்மா ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசி அம்மா தான். அவங்க என்னை பார்த்ததும் முதல்ல கேட்டாங்க, என்னோட ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ நான் நினச்சேன், உங்களுடைய ஆண்டவர்கிட்ட என்ன எதுக்காக ஒப்படைக்கணும்? எனக்கு 1008 கடவுள் இருக்குது. இப்போ என்னோட நிலைமை உனக்கு முன்னாடி வந்து உட்கார வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏதோ நல்லானா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அறகுறையாக தான் நான் வந்து ஒத்துக்கொண்டேன். அப்போது அந்த டைம்லேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஐயோ அந்த இடத்துல போகும்போது நம்முடைய முடியை பிடிச்சி ஆட்டினாங்க, நெருப்பில் சுட்டாங்க, இது புது இடமா இருக்குது, இங்கே இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருந்தபோது அந்த அம்மா கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரே இந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நிமிஷம் அந்த ப்ரேயரில் எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, என் மேலே இருந்து கருப்பாக ஒன்று வெளியில் போகிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்ணு திறந்து இப்போ எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. எங்கே இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணுமே, சொல்லணுமேன்னு சொல்லி, அம்மா நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது என் மேலே இருந்து ஒன்று கருப்பாக வெளியே போச்சு, இப்போ எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற உடம்பு லேசாக இருக்குது, ஃப்ரீயாக உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா இது உடனே விடுதலை எல்லாம் ஆகாது, போயிடாது, மறுபடியும் இது தொல்லை கொடுக்கும், அதனால் நீ என்ன பண்ணு, நாளைக்கு எங்கள் சர்ச்சில் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர், சாப்பிடாம போகலாம் அப்படின்னு சொன்னேன். சாப்பிடாம போகலாமா? நாங்கள் விரதம் இருந்தாலே ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்ருவோம், இங்கே என்னடா இது சாப்பிடாம போகலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் யோசித்ததை பார்த்துட்டு என் முகத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சரி 2 இட்லி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட் நாங்கள் அங்கே படுக்கிறோம். எடிசன், ஜான்சன் சொல்லி இப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, ப்ளஸ் இவர் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கண்ணு முழிச்சிருக்கலாம், மற்ற எல்லாரும் தூங்கலாம், மறுபடியும் 2 மணி நேரம் இன்னொருத்தர் கண்ணு முழிச்சிருக்கலாம், மறுபடியும் எல்லாரும் தூங்கலாம். இப்படி தான் அக்காவை என்ன பண்ணணும், விடிய பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிடுச்சு இல்லையா, இது எப்படியாவது கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போகுது, அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் அவங்க பேசிக்கிறத என்னுடைய காதில் விழுது. நான் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்குள்ளேயே, இதோ பார் கடவுளே, நீ கடவுள் ஒன்று இருக்கிற அப்படின்னா நான் பார்க்கணும். இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா சொல்லி தான் இதுதான் கடவுள்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். என் கண்ணால் நான் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் அதெல்லாம் இப்போ என்னை காப்பாற்றலை. ஸோ இப்போ என் மனசுலேருந்து அதையெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், உன்னை நான் பார்க்கணும், எப்படி ஆணா பெண்ணா எப்படி இருக்கிறேன்றதை நான் பார்த்துட்டு செத்து போகிறேன், எனக்கு விடுதலை கொடுன்னுலாம் நான் உன்னை கேட்கல. ஏன்னா அவ்வளோ கோபம். ஏனென்றால் நான் மற்றவங்களாம் லேடிஸு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க, நான் ஒரு நாளைக்கு 2 முறை கோயிலுக்கு போவாங்க. காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியும் சாயந்தரம் ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே கந்த சஷ்டி காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் சாப்பாடே செஞ்சு சாப்பிடுவேன். அதனால எனக்கு உரிமை இருக்குது, கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க வந்து நின்னாரு. கிட்டத்தட்ட முழு உருவம் 6.5 அடி உயரத்துக்கு, அவ்வளவு சௌந்தரியமான முகம். அவர் ஒன்றும் பேசலாம் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து நின்னாரு. அவருடைய முடி பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள் இது வரைக்கும் இருக்குது. அவர் போட்டிருந்தது வெள்ளை அங்கி, இப்போ சிகப்பு கலர் ஷால், இந்த கை இப்படி மடிச்சு வச்சிருக்காரு, இப்படி வந்து தொங்குறத நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், எடி யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி நிற்கிறாரு எடி அப்படின்னு சொன்னேன். யாருங்க எப்படிங்க இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் இதையெல்லாம் விளக்கி சொன்னேன். இந்த அளவுக்கு இப்படி முடியெல்லாம் கேர்ளாக இருக்குது, ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, வெள்ளை அங்கி போட்டிருக்கிறாரு, சிகப்பு கலர் ஷால் தெரியுது, யார் இதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அவர் தாங்க ஜீசஸ்ஸு. என்னங்க நீங்கள், நாங்கள் இதில் பரம்பரையாக இருக்கிறோம், நாங்களே இன்னும் பார்க்கல, நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்தீங்க, நீங்கள் அவரை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அந்த நாளில் அந்த நிமிஷத்தில் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியலை. மறுபடியும் நான் கண்ணு மூடும்போது அவரே வெண்ணங்கி தரித்து ப்ளூ கலர் அந்த ஷாலோடு கூட இப்போ எனக்கு காட்சி கொடுத்தார். நான் வாயை திறந்தேன், எடி இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் உடனே நான் வாயை மூடிட்டேங்க. ஏன் தெரியுமா, இதையே நம்ம திரும்ப இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா இதில் நம்மளை சேர்த்து விட்ருவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நான் அந்த தரிசனத்தை 2வது தரிசனத்தை சொல்லவே இல்லை. மறுபடியும் நான் கண்களை மூடி தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் 2 முறை அவர் நின்று இருக்கிறதை போல காட்சி கொடுத்தவர் இப்பொழுது ஒரு சின்ன குன்றுக்கு முன்பதாக முட்டி போட்டுக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கி வானத்தை பார்த்து ஏதோ பேசுகிறதை போல நான் பார்த்தேன். அதுவும் எனக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சு. யார் கடவுள்னு கேட்டதுக்கு இவர் தானே 2 முறை வந்தார், காட்சி கொடுத்தாரு. இப்போ இவர் முட்டி போட்டு வானத்தை நோக்கி யார்கிட்ட பேசுகிறாரு? சரி இருக்கட்டும், இது அப்படி இருக்கட்டும், நம்ம வெளியே சொல்ல வேணான்னு சொல்லி இந்த மற்ற 2 தரிசனங்களை நான் சொல்லவே இல்லை.
மறுநாள் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு எனக்காக எல்லாருமேங்க என்னுடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு வேலை எது அப்படின்னா, அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்க்கும்போது சின்ன குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி அம்மா கூட முட்டியில் நின்று கண்ணீரோடு கூட இந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுற ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்குது. நாங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பக்கம் இருக்கோம், சபை இந்த பக்கமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஐயோ, இது வரைக்கும் நான் கிறிஸ்டியானிட்டினாலே எனக்கு நான் அதை இது பண்ண மாட்டேன். ஆனால் இப்போது நான் இவங்களுக்காக ஒன்றுமே செய்தது இல்லையே, ஒரு 10 காசு கூட நான் இவங்களுக்காக ஒன்றுமே பண்ணினதில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் யாருன்னே இவங்களுக்கு தெரியாதே, ஆனால் நான் நல்லா ஆகணும்னு சொல்லி எனக்காக சபையே ஒரு 200 பேர் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாங்களே, இந்த கூட்டம் தான் எனக்கு இனிமேல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு முதலாவதாக நான் முடிவு எடுத்தேங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்தாங்க, எழுந்துவான்னு சொன்னாங்க. வர முடியாது அப்படின்னு. வரப்போறியா, நான் வரட்டா அப்படின்னாரு. இல்லை நானே வந்துடுறேன். நில்லு அப்படி முடியாது அப்படின்னு நான் எழுப்பி நில்லு அப்படின்னு சொன்னதும் நின்று இந்த இடத்துல பிடிச்சாங்க. ஐயோ, என்னை கட்டிட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போட்டு விடுதலை கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அவங்க வீட்லேயே வச்சு அங்கேயே வச்சு, இப்போ இதெல்லாம் சிந்தாதிரிப்பேட்டில் நடக்குது, அங்கேயே வச்சு பார்க்குறாங்க. ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டே இந்த ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி அனுப்புனார், எம்மா இது போனது மறுபடியும் வரும், ஆனால் உனக்கு தெரியப்படுத்துவார் ஆண்டவர், நீ அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு, அது மட்டும் சொன்னால் போதும், அது போயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது என்ன எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காரேன். மறுபடியும் இந்த இடத்துல ட்ரில்லிங் மிஷின் போடுற மாதிரி ஒன்று தெரியுது. அப்போ சொன்னேன், ஜான் என்னவோ பண்ணுது எனக்கு, எங்கெங்க இந்த இடத்துல அப்போது முட்டி போடுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. நான் எல்லாமே பேசுவேன், ஆனால் அந்த 3 வார்த்தை மட்டும் என் வாயில் வரவே வராது. அதனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காதில் ஓதுற மாதிரி அவங்க பேசுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுன்னு. 5 நிமிடம் கழித்து தான் எனக்கு சுயநினை அதை சொல்ல ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்னிலேருந்து ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சிக்கிட்டேன். 10 நாள் அங்கே என்னை நன்றாக கவனித்தாங்க. வீட்டுக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் கிளம்பி வரும்போது ஒரு 16 வயசு பொண்ணு ஓடி என்ன சொன்னா, அக்கா நீ வீட்டுக்கு போகிற, ஏசப்பா விட்டுறாத என்ன அப்படின்னு சொன்னா. எப்படிமா விடுவேன், நான் செத்தே போயிடுவேன்னு வந்தனே, இன்னைக்கு நல்லா வீட்டுக்கு போகிறேனே, நான் எப்படி அவரை விடுவேன் அப்படின்னு சொன்ன போது அவ சொன்னா, இயேசு பேசுகிற தெய்வம், நீ வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னா முட்டி போட்டு 2 கையும் மேலே தூக்கி, இயேசுவே நீங்கள் என்கிட்ட பேசுங்க என்ன அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான். அப்போ நான் நினச்சேன், பக்தி இருக்க வேண்டியது தான், கடவுள் எங்கேயாவது மனுஷங்கிட்ட பேசுவாரா, இவ்வளோ ஓவர் பக்தியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததா அவள் சொன்ன சத்தமே எனக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு விதத்தில் நான் யோசித்தேன், கடவுளோடு கூட நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பண்ண தப்பெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுமே, கண்டிப்பாக திட்டுவார், எதுக்கு நம்ம அவர்கிட்ட கனெக்ஷன் வைக்க வேண்டாம். இன்னொரு நேரம் யோசித்தேன், ஐயோ இதுக்காகத்தானே மலைகளையும் குகையிலையும் எங்கெங்கேயோ போய் நம்ம விரதம் இருந்து தேடி போனோம், என்னோட கண்ணு தானே அவரை பார்த்தது, ஏன் என்னோட காது அவருடைய சத்தத்தை கேட்காது, முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி அதிகாலையில் நான் முழங்கால் படிக்கிட்டு மறுநாள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு இன்னொரு ரூம் இருக்குது அங்கே போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு நான் கேட்டேன், இயேசுவே நீங்கள் பேசுகிற கடவுளாமே, என்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது எனக்கு இதே இடத்துல இங்கே கீழே இருக்கிற அந்த ரூமில் நான் ப்ரேயர் பண்ணும்போது அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை எனக்கு காண்பித்தார். முழுவதுமாக தன்னை காண்பிக்கவில்லை, இதுவரைக்கும் தான் காண்பித்தார். ஆணினால் அடிக்கப்பட்டு 2 சொட்டு ரத்தம் சிகப்பா சிந்துகிறதை நான் பார்த்தேன். நான் நினச்சேன், இது என்னைக்கும் நடந்த விஷயமாச்சே, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே நீர் நல்ல கடவுளாச்சே, நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே, ஆனாலும் என்னை காப்பாற்றி விட்டுருக்கிறீங்களே, இவ்வளோ நல்லவராக இருக்கிற உங்களை போய் யார் இப்படி துன்பப்படுத்தினா, யார் இந்த காரியத்தை செய்தான்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார், நீ தான் அப்படின்னு சொன்னார். நானா ஒரு வாரமாக தான் உங்களையே எனக்கு தெரியும், இது நடந்த 2000 வருஷம்ல ஆகுது, இது எப்படி நான் செஞ்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ அப்படின்னா உன்னுடைய பாவமும் உன் தலையின் மீது 4 தலைமுறை சாபமும் இருக்கிறதல்லவா, அதனுடைய தண்டனையினுடைய ஆரம்பத்தை தான் இப்போ நீ அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிற, இது ஆரம்பமே இவ்வளவு வேதனையாக இருக்குமானா முடிவு எப்படி இருக்கும்ன்றதை நினச்சிக்கோ, ஸோ இந்த தண்டனையை நீ அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் சிலுவையில் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டேன், நீ வேற எதையுமே செய்ய வேண்டாம், இது நீ நம்பினா மாத்திரம் போதும், உனக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன்,
அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உன் தலையில் இருக்கிற 4 தலைமுறை சாபம்னு சொன்னார் அல்லவா, அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே கடவுளே, நாங்கள் செஞ்ச தப்புக்கு எங்களை தண்டிக்கிறீங்க, நல்லது தான், நியாயம்தான். எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தப்பு, எங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு நாங்கள் ஏன் தண்டிக்கப்படணும்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொன்னார், அவங்களுடைய சொத்துக்கு மாத்திரம் பங்கு கேட்குறீங்களே, இது எங்கே தான் போகும் அப்படின்னு கேட்டார். நிறைய கேள்விக்கு எனக்கு அந்நாளில் எனக்கு பதில் புரிந்தது. பிற்பாடு அமைதியாக இருந்தேன். அவர் சொன்னார், இன்னும் நீ யோசிச்ச அப்படின்னா உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு நீ உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் விடுதலை கிடைக்கும், ஆனால் நிரந்தரமான விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அப்பவும் நான் அமைதியாக இருந்தேன். அடுத்தது சொன்னார், நீ இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ள நீ யோசிப்பாயானால் உன் தலை மேலே இருக்கிற இந்த பாவமும் 4 தலைமுறை சாபமும் உன்னுடைய சந்ததிக்கு போகும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ தான் அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். தெய்வமே, இனி நான் அவங்களுக்கு சொத்து சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, நான் இனி என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இந்த பாவத்தையும் சாபத்தையும் பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, இனி நீரே என் குல தெய்வம்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அந்த நாள் அல்லேலூயா, கர்த்தர் என்னை ரட்சித்த நாளுங்க. 2000ஆவது வருஷம் நவம்பர் மாதத்தில் இதெல்லாம் நடந்தது. இப்படியாக கர்த்தர் பேசுகிற ஆண்டவர்னு சொல்லி புரிந்து கொண்ட நான் அவரை கடைசியாக ஒன்று கேட்டேன், நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்கள் பேசணும், உங்கள் சத்தம் எனக்கு கேட்கணும் அப்படின்னு 3 முறை நான் அடம் பிடித்தேன். 3 முறை முடியாதுன்னு சொன்னார். மறுபடியும் கேட்கும்போது அவர் சொன்னார், சரி நான் சொல்கிறத நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னார். முழங்காலில் நில்லு அப்படின்னாரு. நின்னேன். இப்போ சொல்லு, இயேசுவே நீர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என் கண்களை கழுவும்னு சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன். அதுக்கு சொன்னார், பலவிதமான காட்சிகளை பார்த்த கண்களினாலே தெய்வத்தை தரிசிக்க முடியாதுல்லவா, அதனால இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சொன்னேன். மறுபடியும் சொல்லு, இயேசுவே நீங்கள் சிலுவையில் சிந்தின இந்த ரத்தத்தினால என்னுடைய சரீரத்தை கழுவும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். என்னுடைய செவிகளை கழுவும்னு சொல்லுன்னு சொன்னார். 3 பாயிண்ட் சொன்னார். ஏன் செவிகளாலே இப்படி கேட்க முடியாது அப்படின்னா, மனுஷங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்ட அந்த மாறுபாடான வார்த்தைகளெல்லாம் கேட்ட அந்த செவிகளால தெய்வ சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவும்னு சொல்லுன்னு சொன்னார் பாருங்க. அது அப்படியே நான் திருப்பி சொன்னேன். அப்போ சொன்னார், இனி என் சத்தம் உனக்கு எப்பவுமே கேட்கும் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இல்லை அன்பானவர்களே. இதை இந்த வேளையில உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக இந்த நேரத்தை எனக்கு தந்த எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.